ஆண்டவருடைய நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்க வாழ்த்துகிறோம். எங்களுடைய சமஸ்திபூர் பணித்தளத்திலிருந்து எங்களுடைய ஜெம்ஸ் குடும்பத்தின் சார்பில் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணன் சொன்னதின்படியே ஆஹ் என்னுடைய சிறு பிராயத்திலிருந்து அண்ணன் என்னை நன்றாக அறிவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல வாய்ப்பிற்காக, அடியனை நினைவு கூர்ந்ததற்காக அண்ணனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாராக. 1000 மடங்கு ஆண்டவர் உங்களை பெருக பண்ணுவாராக. உபாகமும் 1:11 படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1996ஆம் ஆண்டு நான் ஜெம்ஸுக்கு வந்தேன். 1996ஆம் ஆண்டு என்னுடைய தாயாரின் மரணம் உண்டாயிற்று. கேன்சர்னால மரித்து போனாங்க. அப்போ அவங்களை அடக்கம் பண்ணிட்டு நான் ஒரு நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணினேன். அடுத்த நாளே உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணினேன். அந்த ஜெபத்துல ஆண்டவர் என்னிடத்துல தெளிவாய் பேசினார். நீ தூர தேசத்துக்கு போ என்று சொன்னார். என்னுடைய உபவாசத்தினுடைய என் நோக்கம் என்னவென்றால், ஆண்டவரே, நான் எங்கே போக வேண்டும்? நான் இங்க இருக்க விரும்பவில்லையப்பா. நான் எங்கேயாவது போய் ஊழியம் செய்யணும் ஆண்டவரே என்று சொல்லி நான் அவரிடத்துல உபவாசத்தோடு நான் போராடி கொண்டிருந்த போது கர்த்தர் என்னை தூர தேசத்திற்கு போ என்று சொன்னார். அப்பொழுது நான் ஆண்டவரிடத்துல கேட்டேன், ஆண்டவரே, தூர தேசம் என்றால் நான் எங்கே போக வேண்டும் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் தெளிவாக என்னிடத்துல பேசினார். நீ பீகாருக்கு போ என்று ஆண்டவர் சொன்னார். அப்பொழுது எனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய சமாதானம் உண்டாயிற்று. மாலை நேரத்துல ஒரு ஊழியக்காரரை சந்திக்கும்படியாக போன பொழுது நான் சொல்லாமலேயே அவர் தானாகவே, உனக்கு அழைப்பு பீகாரு தான் தம்பி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு என்னிடத்துல கேட்ட பொழுது உண்டாகி வீட்டார் எல்லாரிடத்துல சொல்லி அந்த நாட்களில பெரிய அண்ணன் சென்னைக்கு ஒரு பெரிய கன்வென்ஷன்ல பேசும்படியாக வந்திருந்தாங்க. அப்போ அண்ணனை பார்க்கும்படியாக எந்த ஒரு முன் அனுமதியும் இன்றி நான் அண்ணனை நேரடியாக குரோம்பேட்டை பார்க்க போய்விட்டேன். அப்பொழுது அவர்கள் கேட்ட, அண்ணன் உங்களை அழைத்திருந்தாரா? நான் வந்திருக்கிறேன் அண்ணன் சொன்ன பொழுது, அண்ணன் வெளியே வரும்போது நீங்க பாத்துக்கிடுங்க, மீட்டிங் போகும்போது நீங்க பாத்துக்கிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் யோசிச்சேன், அண்ணன் வேக வேகமா போயிட்டாங்கன்னா எப்படி நம்ம அண்ணன் இடத்துல நம்முடைய அழைப்பை குறித்து பேச முடியும்ட்டு நான் நின்று கொண்டே இருந்தேன். அப்பொழுது பார்த்தீங்கன்னா அண்ணன் வெளியில வந்தார். ரொம்ப கூலாக அண்ணன் வெளியில வந்து என்னை அமர வைத்து அண்ணனுக்காக காரியங்களை கேட்க பொழுது நான் என்னுடைய அழைப்பை குறித்து சொன்னேன். என்னுடைய மற்ற காரியங்களை எல்லாம் நான் அண்ணனிடத்துல ஓப்பனாக எல்லா காரியங்களையும் சொன்ன பொழுது, அண்ணன் தான், நான் பீகாருக்கு போய் என் தலைவர்களிடத்துல பேசிவிட்டு உனக்கு நான் கடிதம் எழுதுவேன் என்று சொல்லி அண்ணன் போய்விட்டார். இதை என்னுடைய தாயாரிடத்துல நான் சொன்னேன். சொன்ன பொழுது என்னுடைய தாயார் சொன்னார்கள், அண்ணன் எவ்வளவு பெரிய ஒரு ஊழியக்காரர், அவர் உன்னை நினைவு கூறுவாரா? அவருக்கு எத்தனையோ ஞாபகத்துல இருக்கிறாங்க, இன்னெல்லாம் நினைக்க மாட்டாரு. தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு மூலையில போய் ஊழியம் செஞ்சு உன்னுடைய வைத்த கழுவ பாருப்பா அப்படின்ட்டு சொன்னாங்க. நான் எங்க அம்மா சொன்னது எனக்கு சோர்வாக இருந்ததுதான். ஆனாலும் நான் ஜபித்து கொண்டே இருந்த பொழுது ஒரு வாரத்திற்குள்ளதாக போஸ்ட்மேன் ஸ்டீஃபன் ராஜ்குமார் அப்படின்னு சொன்ன உடனே நான் ஓடி போய் பார்த்த பொழுது அண்ணனால அனுப்பப்பட்ட ஒரு அழகான அந்த கடிதத்தை நான் பெற்று மிகுந்த சந்தோஷம் அடைந்து நான் பீகாருக்கு நான் கடந்து வந்தேன். 1996ஆம் ஆண்டுல தனியாக நான் அப்படி வந்த பொழுது ஆண்டவர் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக ஆசீர்வதித்து இந்தி மொழியை கற்றுக் கொடுத்து மூல கலாச்சாரங்களை கற்றுக் கொடுத்து இம்மட்டுமாக ஊழியத்துல நிலை நிற்கக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பவுல் சொல்லுகிறது போல அந்த கிருபைகள் தான் எங்களை தாங்குகிறது. அந்த கிருபைகளினால நாங்கள் நிலைத்து நிற்கிறோம் என்று சொன்னால் மிகையாகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அண்ணன் சொன்னதின்படி ஒரு சில பணித்தளங்களில் எல்லாம் ஊழியம் செய்துவிட்டு இப்பொழுது 3 ஆண்டுகளாக இந்த சமஸ்திபூர்
பணித்தளத்துல நாங்கள் குடும்பமாக ஒரு மைத்திலி 2 ஜோனை நாங்கள் கவனித்து கொண்டு வருகிறோம். 27 ஊழியக்காரர்கள் எங்களோடு கூட இருக்கிறார்கள். அவர்களை சந்திக்க வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவர்களுடைய தனிப்பட்ட தேவைகள், குடும்ப தேவைகள், பிள்ளைகளின் தேவைகள், சபையின் தேவைகள், எல்லா பணித்தளத்தின் தேவைகள், இவைகள் எல்லா காரியங்களையும் கவனிக்கும்படியான ஒரு மேன்மையான ஒரு உயர்ந்த ஒரு பொறுப்பை அகஸ்டின் அண்ணன் என்னுடைய கரத்துல கொடுத்து என்னை நம்பி கொடுத்திருக்கிறாங்க. எனக்காக நீங்க ஜெபம் பண்ணிடுங்க. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக தேவனுடைய சித்தத்தை செய்து தேவனுடைய ராஜ்யத்தை இந்த சமஸ்திபூர்ல கட்டுவதற்கு ஆண்டவர் எங்களை பயன்படுத்துவாராக. இந்த சமஸ்திபூர் பணித்தளத்துல நீங்க அதனுடைய ஹிஸ்டரியை நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த சிடி ஸ்டட் என்கிறதான ஒரு மிஷினரி, ஒரு பெரிய மிஷினரியினுடைய அந்த தகப்பனார். இந்த சிடி ஸ்டட் யாருன்னா, இங்கிலாந்து கிரிக்கெட் டீமினுடைய கேப்டனா இருந்தார். ஒரு மேட்ச் நடந்து கொண்டிருந்து முடிந்த பிற்பாடு அந்த கிரவுண்டிலேயே முழங்கால் படியிட்டு, இனி நான் இந்த விளையாட்டை விளையாடாதபடிக்கு ஆண்டவரே உடைய ஊழியத்தை செய்வேன் என்று ஒப்பு கொடுத்தார். அவருடைய தகப்பனார் இங்க சமஸ்திபூருக்கு வந்திருந்தார். அவரோடு கூட சிடி ஸ்டட்டும் வந்திருந்தார் என்கிறதான சரித்திரம் உண்டு. ஏன் அவங்க இங்க வந்திருந்தாங்கன்னா, இங்க புகையில விளைச்சல் உண்டு. அதை இங்க பயிரிடுவாங்க, புகையிலைய இங்க பயிரிடுவாங்க. எங்க சமஸ்திபூருக்கு வந்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு காட்ட முடியும். அங்க புகையில எப்படி நாம நெல்லு கோதுமை போடுறோமோ அப்படியா இங்க புகையிலையையும் இவங்க பயிரிடுறாங்க. அந்த புகையிலைய சிடி ஸ்டட்டினுடைய தகப்பனார் வெளிநாட்டிற்கு கொண்டு போவதற்காக அவர் இங்க அந்த ஒரு பிசினஸ பார்த்துட்டு இருந்தார். அவரோட கூட வந்ததுதான் அவருடைய மகன் சிடி ஸ்டட். இது நம்முடைய இங்க சமஸ்திபூரினுடைய ஒரு அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக இங்க ஒரு பெரிய குருசேடு நடத்தினாங்க. ஒரு பெரிய சுவிசேஷ கூட்டத்தை நடத்தி அதன் இந்த முழு சமஸ்திபூருக்கும் சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சோ அந்த சுவிசேஷ கூட்டத்துல நான் கேள்விப்பட்டது என்னன்னா, குணசேகரன் அந்த சொல்லும் பொழுது இங்க காவலுக்காக வந்திருந்த போலீஸ்காரர்கள் மேல இருந்த அசுத்தாவிகளும் ஓடினது, அவர்களும் கீழே விழுந்து அந்த அசுத்தாவிலிருந்து விடுதலை அடைந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சோ அப்படிப்பட்டதான ஒரு அருமையான ஒரு சுவிசேஷ கூட்டத்தை பெரியண்ணன் இங்க நடத்தி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஒரு அஸ்திவாரத்தை அவங்க போட்டதுனால இன்றைக்கு நாங்க அவருடைய ஊழியத்துல காணப்படுகிறோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இங்க ஒரு சிஎன்ஐ சர்ச் இருக்கு. சிஎஸ் சர்ச், நம்ம சிஎன்ஐ நீங்க சொல்றோம், சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா. இது அந்த சபையில பெரிய அண்ணன் பிரசங்கம் இருக்காங்க அந்த நாட்கள்ல. இது ரயில்வே உடைய அந்த நிலத்துல இந்த சபை ஆங்கிலேயர்களால கட்டப்பட்ட ஒரு சபை. சபை அப்படியே இருக்கிறது, அதே டிசைன்ல அழகா காணப்படுகிறது. இந்த சபையாரோடு கூட ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தை நாங்களும் காணப்படுகிறோம். ஒரு 4 குடும்பம் மாத்திரம்தான் இந்த சபையை பார்த்து இருக்காங்க. சபைக்கு இன்று எந்த பாஸ்டரும் கிடையாது. அது மாத்திரம் அல்லாதபடிக்கு அண்ணன் சொன்னது போல ஒரு லேண்டையும் நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம், பார்த்து வச்சு இருக்கிறோம். அநேக தேவைகள் எல்லாம் ஆண்டவர் சந்திச்சுட்டாரு. ஆனாலும் ஒரு 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 சின்ன ஒரு தொகையை நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த லேண்டை நாம வாங்கலாம். அதற்காக நீங்க ஜெபம் பண்ணிக்கிடுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த சிஎஸ்ஐனுடைய அந்த வளாகம், அந்த ஆலயம் ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்து அதை நம்முடைய ஜெம்ஸுக்கு அவங்க கொடுத்து அதன் மூலியமா அவங்க தேவனுடைய ராஜ்யத்தை அவங்க கட்டலாம். நம்ம ஆயத்தமா இருக்கிறோம். இதற்காகவும் ஜெபிக்கும்படியான அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இங்க நாங்க சமஸ்திபூர்ல ஒரு டியூஷன் சென்டரை வச்சிருக்கிறோம். 50 பிள்ளைகள், எங்க தெருவுல உள்ள எல்லா 50 ஏழை பிள்ளைகளை வெறும் 50 ரூபாய் ஃபீஸ் மாத்திரம் வாங்கி அவங்களுக்கு நாங்க டியூஷன் நடத்துறோம், இபிஎஸ் நடத்துறோம், சண்டே ஸ்கூல் நடத்துறோம். அந்த பிள்ளைகள்ல கிட்டத்தட்ட 8 டீனேஜ் பெண் பிள்ளைகள் ஆண்டவர் நமக்கு கொடுத்து அவங்க வாரந்தோறும் சபைக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. அவ்வளவு அருமையான ஒரு பிள்ளைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. டெலிமெடிசின் யூனிட்டும் நமக்கு இருக்கு. என்னுடைய மனைவி இங்க
மெடிக்கல் ஊழியத்தை அவங்க பார்த்து கொண்டு இருக்கிறதுனால அதன் மூலியமாவும் நாங்க சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டு வருகிறோம். எங்க ஒரு வாடகை வீட்டுல இருக்கிறோம். இங்க மாட்டு தொழுவமா இருந்த அந்த இடத்த எங்க வீட்டு சொந்தக்காரர் நமக்கு கொடுத்து அதை மாடுலாம் அவர் வித்துட்டதுனால அதை நம்ம வாரந்தோறும் ஆராதனைய நம்ம அதுல நடத்துகிறோம். நல்லா சுத்தம் பண்ணி எல்லாரும் நமக்கு கொடுத்து அவர் நமக்கு கூட நிற்கிறாரு. ஆராதனை நடத்தும் போது அவரும் வருவாரு, அவரும் கலந்து கொள்ளுவாரு. ஒரு நல்ல ஒரு மனிதனா ஆண்டவரை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. மாட்டு தொழுவத்துல ஆண்டவரை நாம ஆராதித்து கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு வாரமும். அது மாத்திரமல்ல, நம்முடைய இந்த மைத்திலி 2 ஜோன்ல பாத்தீங்கன்னா இந்த முசஹர் என்கிறதான அந்த மக்கள், அந்த ஜாதி மக்கள் எலியதான் அவங்க சாப்பிடுவாங்க. அந்த எலிய விருப்பமா சாப்பிடுகிற அந்த ஜனங்கள் மத்தியில 50 பிள்ளைகளை நாம பராமரித்து கொண்டு வருகிறோம். அவர்களுக்கு ஆகாரம், உட, கல்வி, ஆண்டவருடைய அறிவை நம்ம கொடுத்து வருகிறோம். தாஜ்பூர் என்கிறதான ஒரு பணித்தளத்துல. அது மாத்திரமல்லாதபடி ரெட் லைட் ஏரியாவிலையும் நம்ம ஊழியம் செய்து கொண்டு வருகிறோம். சஹர்சா என்கிற ஒரு இடத்துல நம்ம ராஹா ப்ராஜெக்ட நடத்திட்டு வருகிறோம். அதுல 75 பிள்ளைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நாங்க பிற்பாடு அங்க போய் நானும் மனைவியும் போய் அங்க கால்நடையா அந்த தெருக்களில நடந்து வீடுகளுக்கெல்லாம் போய் அதை ஆரம்பிப்பதற்குரிய காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபைகளை கொடுத்து இன்னைக்கு குட்டு குமார் என்கிறதான அருமையான ஒரு தம்பி குடும்பமா அந்த ப்ராஜெக்ட பார்த்து கொண்டு வருகிறாரு. இந்த வருகிற 25ஆம் தேதி அந்த சஹர்சாவுல சர்ச் டெடிகேஷன் பண்ண போகிறோம். பர்சனேஜ் டெடிகேஷன் பண்ண போகிறோம். 25ஆம் தேதி ஜாம் பண்ணுங்க. 26ஆம் தேதி ஒரு கன்வென்ஷன், அதற்காக ஜாம் பண்ணுங்க. எல்லா விசுவாசிகள் வருவாங்க. 150 விசுவாசிகளுக்காக நாங்க ஜபித்து கொண்டு வருகிறோம். அதற்கு பக்கத்துல மதேபூரா என்கிறதான ஒரு பணித்தளம் இருக்கிறது. அந்த பணித்தளத்துல நமக்கு சீஷத்துவ பயிற்சி மையத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தாரு. பெரிய அண்ணன் அதை டெடிகேஷன் பண்ணாங்க. பெரிய அண்ணனுடைய ஒரு பெரிய உதாரத்துவமான அந்த யாகமான காரியங்களின் நிமித்தம் நாம அந்த கட்டடத்தை கட்டுவதற்கு ஆண்டவருக்கு உதவி செஞ்சாரு. அங்க நமக்கு இடத்தை இலவசமா கொடுத்தாங்க. அந்த இலவசமா கொடுக்கப்பட்ட அந்த இடத்துல நம் ஜெம்ஸ் தான் கொடுப்போம்னு சொல்லி இலவசமா கொடுத்தாங்க. ஜெம்ஸ நம்பி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையாய் அவங்க நம்முடைய கரத்துல கொடுத்த லேண்ட்ல இன்னைக்கு சர்ச் கட்டிட்டோம், பார்சனேஜ் கட்டிட்டோம், நம்ம டிசைபிள்ஷிப் ட்ரைனிங் சென்டரை கட்டிட்டு 6 மாதத்திற்கு ஒரு முறையா 12 மாணவர்களை ட்ரைனிங் பண்ணி நாம அவர்களை ஊழியத்திற்காக தலைவர்களாக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற காரியங்களை ஆண்டவர் கிருபையினால நாங்க செய்து கொண்டு இருக்கிறோம். எங்க சபைக்கு சுந்தேஸ்வரி என்கிறதான ஒரு சகோதரி வந்துட்டு இருக்கிறாங்க. ஏழை விதவை ஒரு தெருவுல தினந்தோறும் மாலையில காய்கறி விற்கிற ஒரு வேலையை தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. புருஷன் கிடையாது, புருஷனை அடிச்சு கொன்னுட்டாங்க. 3 பிள்ளைகள் தான். தனியா ஒரே ஒரு சின்ன குடிசையில இருந்து அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நான் ஞானஸ்நானமும் கொடுத்தேன். இப்போ காய்கறியும் வித்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த சகோதரிய பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆத்தும ஆதாயம் செய்கிற ஒரு மகளா ஆண்டவர் அவங்கள பயன்படுத்தி வாரந்தோறும் புதிய புதிய ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. கர்த்தருக்கே மைமுண்டு. அது மாத்திரமல்ல, பெரிய பெரிய ஜாதிகளும் அவங்க கர்த்தருக்குள்ள நடத்தி கொண்டு வருகிற காரியத்தினால நாங்க ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த எல்லா காரியங்களுக்காக நீங்க ஜபிக்கும்படியாக மிகுந்த தாழ்மையோடு கூட உங்களிடத்துல நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஒரு சின்ன செய்திய ஆண்டவர் கொடுத்தத உங்கள் மத்தியில வைத்து விட்டு நான் கடந்து போக வாஞ்சிக்கிறேன். 1 நாளாகமும் 4ஆம் அதிகாரம் 9-10 பார்க்கிறோம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனா இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று இங்க பார்க்கிறோம். இங்க அவனுடைய தாய் யாபேசுக்கு பேர் வச்சாங்க. யாபேஸ்ன்ட்டு எதனால பேர் வச்சாங்க? நான் என்ன செஞ்சிருக்கேன்? துக்கத்தோட நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? அவனை பெற்றேன், துக்கத்தோட நான் அவனை பெற்றேன்னு சொல்லி யாபேஸ் என்கிற ஒரு பெயரை அவனுக்கு இட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அந்த
துக்க மகனாகிய யாபேசினுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அவன் தன்னுடைய எல்லா துக்கங்களையும் மறக்கும்படியான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்து அவன் எல்லைகளை எல்லாம் ஆண்டவர் பெரிதாக்குன காரியத்தை நம்ம இங்க பாக்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக நேரங்களில நம்மை ஒரு துக்கமா பார்ப்பாங்க, நம்மை ஒரு பாரமா எண்ணுவாங்க, நம்மையும் வந்து எவ்வளவு பெரிய கஷ்டத்தை இவன் கொடுத்துட்டானே, எவ்வளவு பெரிய துக்கத்தை எனக்கு கொடுத்துட்டானே என்று சொல்லி நம்மள அப்படியா நினைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் அவர் என்ன செய்வாரு, நாம் நம்முடைய துக்கத்தை மறக்கும்படியாக நம்மால யாருக்கெல்லாம் துக்கம் உண்டானதோ அவர்களும் தங்கள் துக்கத்தை மறக்கும்படியாக இருபுறமும் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறதற்கு அவர் பெரியவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ குறித்து நாம ஏசாயா 53வது அதிகாரத்துல நாம பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, துக்கம் நிறைந்தவர் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. துக்கம் உடையவர் என்று அப்படியா இல்லாதபடிக்கு அந்த வசனத்துல நாம பார்க்கும்போது 53வது அதிகாரத்தினுடைய அங்க 3வது 4வது வசனத்துல பாத்தீங்கன்னா, துக்கம் நிறைந்தவர். அவருக்குள்ள என்ன துக்கம் நிறைஞ்சு இருந்ததுன்னா, தன்னுடைய பாடுகளை குறித்ததான துக்கம் அல்ல, அந்த சிலுவையை குறித்ததான துக்கம் அல்ல. அவருக்குள்ள இருந்த துக்கம் என்னன்னா, என்னுடைய மரணத்தின் நிமித்தம் உலகமே மரணத்திலிருந்து அது விடுதலை அடைய வேண்டும் என்கிறதான ஒரு துக்கம் அவருக்குள்ள காணப்பட்டதை நாம இங்க பாக்குறோம். நம்ம எப்பவுமே நமக்குள்ளே துக்கம் காணப்படணும். ஆத்துமாக்களை குறித்ததான அந்த துக்கம், அந்த பாரம் நமக்கு எப்பவுமே காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். அந்த துக்கம் நிறைந்தவரா இருந்ததுனாலதான் அவர் என்ன செஞ்சாருன்னா, பாடு அனுபவித்தார். அப்ப யாரால பாடுகள் அனுபவிக்க முடியும்னா, யாரெல்லாம் துக்கம் நிறைந்தவர்களா இருக்கிறார்களோ அவர்களால பாடுகளை அனுபவிக்க முடியும். அவர்கள் பாடுகளை அனுபவிப்பார்கள். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் எதற்காக பாடுகளை அவர் அனுபவித்தார் என்றால், நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் பாடுகளை அனுபவித்தார். இன்னொன்னு, ஏன் பாடுகளை அனுபவித்தாருன்னா, அவருக்கு தெரியும் எனக்கு பின்பதாக இவர்கள் பாடுகளை அனுபவிக்க போகிறார்களே, அதுல சோர்ந்து போகாதபடிக்கு அவர்கள் பட்ட பாடுகளை நான் இவர்களுக்கு முன்பதாகவே பட்டுவிட்டேன், அனுபவித்து அதை வெற்றி கொண்டேன் என்கிறதான ஒரு நிச்சயத்தை நமக்கு உண்டாக்கும்படியாக ஆண்டவர் பாடு அனுபவித்தார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நாம துக்கம் நிறைந்தவர்களாய் இருப்பது நல்லது. பீகாருக்காக, மிஷினரி ஊழியங்களுக்காக, ஒரு நல்ல அறுவடைக்காக, சபைகள் கட்டப்படாத இடங்களில சபைகள் கட்டப்படும்படியாக நாம துக்கம் நிறைந்தவர்களாய் வாழ்வது நல்லது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது நம்முடைய சுயநலமான துக்கம் அல்ல, அது தேவ துக்கம், அது தேவனுடைய ஒரு துக்கம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரம் அல்லாதபடிக்கு யோவான்ல நம்ம பார்க்கிறோம், 16ஆம் அதிகாரத்தை நம்ம பார்த்தோம்னா அங்க 20ஆம் வசனத்திலிருந்து நாம அங்க பார்க்கிறோம். யோவான் 16:20 ஆண்டவர் சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வேளை ஏதாவது ஒரு துக்கத்தோடு நீங்க இருக்கலாம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அடுத்த வசனம் 21ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். இது உண்மைதான். ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வரும்போது அவ துக்கப்படுவா. கல்யாணம் ஆகும்போது யாரும் துக்கப்பட மாட்டாங்க. ஆனா பிரசவ காலம் வரும்போது அவ துக்கம் அடைவாள். ஆனா பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்தில்
பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை அவள் நினையாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பிரசவ காலம் வரும்பொழுது ஒரு துக்கம் உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய நிலைமை எப்படியா இருக்கணும்னா, நம்முடைய ஆவிக்குரிய பிள்ளைகளை எப்படியாகிலும் பெற்று எடுக்க வேண்டும், எப்படியாகிலும் இவர்களை ஆண்டவருக்காக நிறுத்தி விட வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்டதான அந்த ஒரு துக்கத்தோடு கூட நாம ஊழியம் செய்ய வேண்டும்னு ஆண்டவர் சொல்றாரு. கர்த்தருக்கு சோத்திரம். சில சமயத்துல சபைக்கு ஆத்மாக்கள் வருவாங்க, அவங்கள ஒரு பெரிய காரியத்திற்காக உருவாக்கி வச்சிருப்போம். இப்ப ரீசெண்டா ஒரு சகோதரனை தீமோத்தேயு பைபிள் காலேஜ் அனுப்பணும்னு சொல்லி நான் அவரிடத்த எல்லாம் பேசி முடிச்சிட்ட பிற்பாடு நான் போவேன்னு சொல்லிட்டு இருந்தவரு திடீர்னு போன்ல சொல்றாரு நான் போக மாட்டேன் அப்படின்ட்டாரு. எனக்கு இரவெல்லாம் தூக்கமே இல்லை, என்ன செய்யறதுன்னே புரியல. நான் அவருக்கு ரொம்ப விளங்க வச்சேன், புரிய வச்சேன். அவரு என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். ரொம்ப கஷ்டமா போனது. ஏன்னா ஒரு தலைவரை நம்ம எழுப்பணுமே, அடுத்த ஃபீல்ட நம்ம ஒண்ணு ஆரம்பிக்கணுமே, இங்க இருந்து அனுப்புனாதானே நம்முடைய ஊழியங்கள் வளரும் அப்படின்னு சொல்லி நான் அவருக்காக ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன். ஒரு நாள் நானும் என்ன மனைவியும் அவருடைய ஏரியாவுல உள்ள அந்த இடத்துக்கு போய் ஊழியம் செஞ்சுட்டு திரும்பி வரும்பொழுது வழியில எங்களை பார்த்து அவர் சொன்னாரு, என்ன சொன்னாருன்னா, நான் போக ஆயத்தமா இருக்கிறேன், நான் போக ஆயத்தமா இருக்கிறேன். நான் எதிர்பார்க்காத நேரத்துல அவர் சொன்னதான அந்த காரியம், ஆண்டவரே ஒரு ஆவிக்குரிய மகனை பெற்றெடுப்பதற்கு ஆண்டவரே இந்த துக்கத்தை எல்லாம் அனுபவிக்கும்படியா எங்களை நீங்க ஆண்டவரே அனுமதித்திருக்கீங்க, அதற்காக உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லி எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. எங்களுடைய ஜோனல் ரொம்ப சின்ன ஜோனல், நம்மளுடைய ஜெம்ஸ்லயே ரொம்ப சின்ன ஜோனல். இத இன்னும் டெவலப் பண்ணணும், அநேக பணித்தளங்களை நம்ம ஆரம்பிக்கணும், ஊழியக்காரர்களை நம்ம இந்த பணித்தளத்துல இருந்து நாம அவங்களை எழுப்பணும். அதற்காக தயவு செய்து ஜபிக்கும்படியா உங்களை நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஒவ்வொரு சபையிலிருந்து நம்முடைய பயிற்சிகளுக்கு மாணவர்கள் நாம அனுப்பணும்னா நம்ம இங்க அநேக பணித்தளங்கள்ல நாம ஆரம்பிக்கலாம். பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷம். பிள்ளை பெற்ற உடனே யாபேசுனுடைய தாயாரு ஒரு பிள்ளைய பெற்றாங்க, துக்கத்தோடு பெற்றாங்க. அவங்களுக்கு அந்த சந்தோஷம் அவ்வளவா இருந்துதான்ட்டு நமக்கு தெரியல. ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆவிக்குரிய பிள்ளைகளை நாம பெற்றெடுத்தோம்னா அது ஒரு பெரிய சந்தோஷம், அது ஒரு பெரிய சந்தோஷம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால எங்க மைத்திலி டூ ஜோன்ல அநேக ஆவிக்குரிய பிள்ளைகளை நாம பெற்றெடுக்கும்படியாக எங்களுக்காக நீங்க ஜபிக்கும்படியா அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அங்க உள்ள அந்த வசனங்களை எல்லாம் நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அங்க பவுல் என்ன சொல்லுகிறாருன்னா, கலாத்தியருக்கு எழுதின நிருபத்துல பவுல் சொல்லும் பொழுது 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல பவுல் சொல்றாரு, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக கர்ப்ப வேதனை படுகிறேன் அப்படின்னு பவுல் சொல்றார். வேதனை நாங்க பெரிய அண்ணனை நாங்க பார்க்கும் பொழுது மாதந்தோறும் அவர்களுக்குரியதான எல்லா தேவைகளை சந்திக்கும்படியான அந்த அலவன்ஸுகளை எல்லாம் அனுப்பணும். அநேக நெருக்கங்கள், அநேக விதமான நெருக்கடிகள் அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு எவ்வளவு கர்ப்ப வேதனை இருக்கும்னு சொல்லி கொஞ்சம் போல யோசிச்சு பார்ப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்றாரு, கர்ப்ப வேதனையா கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவு. எதற்காக கர்ப்ப வேதனை? கிறிஸ்து உங்களிடத்துல உருவாக வேண்டும். கிறிஸ்து உங்களோட இருக்கணும், உங்களோட இருக்கணும் அப்படின்னு இல்லாதபடி உங்களிடத்துல கிறிஸ்து உருவாகணுமா. அந்த உருவாகுகிற அந்த காரியம் நமக்கு உள்ளான மனுஷன்ல அந்த இருதயத்துல அந்த ஒரு உருவாகணுமா. கிறிஸ்து நமக்குள் உருவாக வேண்டும். கிறிஸ்து நமக்குள் உருவாகி அந்த அப்படியாய் நாம கிறிஸ்துவை போல உருவாக வேண்டும் என்றுதான் அவர் சொல்றார். என் சிறு பிள்ளைகளே, அழகாய் ஆரம்பிக்கிறார் பவுல். என் சிறு பிள்ளைகளே, என் சிறு பிள்ளைகளை, கிறிஸ்து உங்களிடத்துல உருவாக வேண்டும், உருவாகும் அளவு உங்களுக்காக மறுபடியும் என்று சொல்றார். மறுபடியும் கர்ப்ப வேதனைன்னு சொல்றார். எத்தனை முறை அவர் கர்ப்ப வேதனை பட்டாரு நமக்கு தெரியும். எத்தனை முறை, எத்தனை பேர்களுக்காக, எத்தனை சபைகளுக்காக, எத்தனை பணித்தளங்களுக்காக அவர் கர்ப்ப வேதனை அடைந்தார் மறுபடியும் மறுபடியும். அப்போ ஒரு ஊழியக்காரன் யார், ஒரு தலைவன் யாருன்னா
மறுபடியும் 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 கர்ப்ப வேதனை படுகிறவன் ஒரு பெரிய தலைவன், ஒரு நல்ல ஒரு தலைவன். பிரியமானவர்கள், கர்த்தருக்கு கிறிஸ்து நம்மிடத்துல எப்படியா உருவாகணும்ட்டு அந்த கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துல நாம பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவர்களாக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்கு உள்ளே, உங்களுக்கு உள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே அப்படின்னு சொல்றார். அப்ப நமக்குள்ள உருவாகிற கிறிஸ்து எப்படியா இருக்கும்னா, சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்து தான் நமக்குள்ள உருவாகும். ஆடம்பரமான இயேசு கிறிஸ்து அல்ல, துக்கப்படுகிற, துக்கம் நிறைந்த அந்த இயேசு கிறிஸ்து நமக்குள் உருவாக வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதற்காக நான் ஆயத்தப்பட்டு கொண்டிருந்த பொழுது எனக்கு நெகேமியாவின் துக்கத்தை குறித்து நான் இன்றைக்கு மாலையில நான் அதை பார்த்தேன். எபினேசர் அண்ணன் அந்த நெகேமியாவை குறித்து சொல்லி அவங்க ஜெபம் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம எதை இன்னைக்கு படித்து நம்ம ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தோமோ அதே காரியத்தை அதே நபர் அண்ணனும் சொல்றாங்களேன்னு சொல்லி எனக்கு ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷனா இருந்தது. அந்த நெகேமியா புஸ்தகம் 1வது அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது 4ஆம் வசனத்துல பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. எத்தனை காரியங்கள் அங்க நெகேமியாவின் வாழ்க்கையை பார்க்கிறோம். அழுகிறாரு, துக்கிக்கிறாரு, உபவாசிக்கிறாரு, மன்றாடுகிறாரு, பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு நெகேமியாவை நாம பார்க்கிறோம். இன்னைக்கு நாம ஒரு நெகேமியாவாக மாறும்படியாக ஆண்டவர் நமக்குள் கிரியை செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம எப்படிப்பட்டதான ஒரு துக்கத்தை அனுபவிக்கிறோம். சரீரத்துல காயங்கள் உண்டாயிட்டுன்னா அந்த துக்கத்தை நம்ம அனுபவிக்கிறோம். இல்லைன்னா ஏதாவது ஒரு சில சமயத்துல விபத்துகள் வந்துச்சுன்னா அந்த துக்கத்தை நாம அனுபவிக்கிறோம். சுகர்னு ஏதாவது ஒரு வியாதி வந்துச்சுன்னா அதை நம்ம அனுபவிக்கிறோம். மற்றபடி ஏதாவது ஒரு வியாதிகள் வந்துச்சுன்னா நம்ம அதை அனுபவிக்கிறோம். ஆனா இந்த எல்லா துக்கங்களை பார்க்கலாம், அந்த பிரசவ வேதனை என்கிறதான ஒரு துக்கம் எப்படியாகிலும் ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும். மிஷினரிகள் ஊழியம் செய்கிற பணித்தளங்கள் எல்லாம் ஆவிக்குரிய பிள்ளைகள் கர்த்தருக்காக எழும்ப வேண்டும் என்கிறதான அப்படிப்பட்டதான மறுபடியும் உண்டாகிற பிரசவ வேதனை நமக்கு வேண்டும். பிரியமானவர்கள், அந்த பிரசவ வேதனையை நெகேமியாவுக்குள்ள நம்ம பார்க்கிறோம். இந்த பிரசவ வேதனையை நெகேமியாவுக்குள்ள பார்க்கிறோம். என்னவா, அவங்க அந்த தேசத்துல மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறாங்க. எருசலேமில் அலங்கம் இடிக்கப்பட்டது, வாசல்கள் அக்னியா சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறதுன்னு அவர் கேள்விப்படுறாரு. கேள்விப்படும் போதே இவருக்குள்ள எவ்வளவு துக்கம்னா, நேரடியா போய் பார்த்த பொழுது எவ்வளவு கண்ணீர் வடிச்சிருப்பாரு நீங்க பாருங்க. கேள்விப்படும் போதே அழுகுறாருன்னா, கண்ணார பார்த்த பொழுது எவ்வளவு ஒரு வேதனை அவர் அடைஞ்சிருப்பாரு நீங்க பாருங்க. எவ்வளவு கண்ணீர் விட்டிருப்பாரு நீங்க பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம அதிகமா கேள்விப்படுகிறோம், ஆனா குறைவா பார்க்கிறோம். அதிகமா கேள்விப்படுறோம் பணித்தலங்களை குறித்து, ஆனா குறைவாதான் பார்க்கிறோம். சமஸ்திக்கு வந்து நீங்க பாருங்க எங்களுள்ள காரியங்களை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் அப்படியா எங்கள் மனதுல கிரியை செய்வாராக. 2வது அதிகாரத்துல பார்க்கும் பொழுது அங்கே நெகேமியா ராஜாவுக்கு அவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த திராட்சை ரசத்தை அவர் பரிமாறுகிறாரு. கொடுக்கும் போதே சந்தோஷமா கொடுக்கணும் ராஜாவுக்கு. அதுவும் ராஜாவுக்கு கொடுக்கணும், சந்தோஷமா கொடுக்கணும், சிரிச்சுக்கிட்டு கொடுக்கணும். முகத்துல எந்த துக்கம் இருக்கக்கூடாது. ஏன்னா அது ராஜாவுக்கு கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அவருடைய பாடி லாங்குவேஜும் கரெக்டா இருக்கணும், அவர் கொடுக்கறதும் கரெக்டா இருக்கணும். ஆனா அங்க பார்த்தீங்கன்னா வாசிக்கிறோம், நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன், நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமா இருந்ததில்லை. துக்கமாவே இல்லாது இருந்தாரு, ஆனா அன்னைக்கு துக்கமா இருக்கிறார். அப்ப ராஜாவுக்கே தெரிந்து விட்டது. ராஜா கேட்கிறார், நீ துக்கமுகமா இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, மனதின் துக்கமே ஒழிய வேறென்றும் அல்லவே அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார்.
அப்போ அந்த ராஜாவுக்கே தெரிகிறது இவனுடைய துக்கம், மன துக்கம். நமக்கு மனதுக்கம் இருக்கிறதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஜெம்ஸினுடைய ஊழியங்களுக்காக, பணித்தலங்களுக்காக மனதுக்கம் இருக்கிறதா என்று நம்ம நாமே ஆராய்ந்து பார்க்கிற ஒரு அந்த இடத்துக்கு ஆண்டவர் நம்மை கொண்டு வந்து நிறுத்துவாராக. ஆண்டவர் யாரை பயன்படுத்துவாருன்னா, மனதுக்கம் உள்ளவர்களை கர்த்தர் பயன்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழுகிறவர்களை ஆண்டவர் பயன்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவ குறித்து பாக்குறோம். கெச்செமனே தோட்டத்துல போய் அவர் ஜெபம் பண்றாரு. அங்க பார்க்கிறோம், அவர் வியாகுலப்பட்டு அவர் ஜெபம் பண்றாரு. வியர்வை ரத்தத்தின் துளிகளாய் தரையில விழுகிறது. அதை நான் வாசிக்கும் போது நான் யோசிச்சேன், அவர் ஜெபம் பண்ணும் போது வியர்வை வடியுது. இன்னைக்கு நான் அப்படி ஜெபம் பண்றேன்னா, வியர்வை வடிய ஜெபம் பண்றேன்னா, நம்ம எவ்வளவு வசதிகளோட ஃபேன் இருக்குது, அந்நிய மற்ற காரியங்கள் இருக்குது, வசதிகளோட ஜெபம் பண்றோம். ஆண்டவருக்கு என்ன வசதி இருந்தது அந்த தோட்டத்துல? வியர்வை சிந்துறாரு. அப்ப நான் யோசிச்சு பார்த்தாங்கள, மரங்கள் என்ன செய்து கொண்டு இருந்தது? காற்று வீசலையா? அந்த மரங்கள்லாம் அந்த காற்றை கொடுக்கலையா? இலைகள் அசையலையா? ஆமா, இலைகள் அசையலையா. மரங்கள் ஸ்தம்பித்து போய் நின்று கொண்டு இருந்ததாம். இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஜெபத்தை அறிந்து, அந்த வியாகுலத்தை அறிந்து, அவருக்கு உண்டாக போகிற காரியத்தை இயற்கையும் அறிந்து, அதுவும் அமைதியா இருந்ததாம். காற்று, இந்த சூழ்நிலையில நான் இருந்து என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி அதுவும் அமைதியா இருந்ததாக நான் யோசிக்கிறேன். பிரியமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய அந்த வேர்வை சிந்தி 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 ஜெபம் பண்ற நம்ம எல்லாம் வேர்வை சிந்தி செஞ்சு ஊழியம் செய்யறோம், வேர்வை சிந்தி செஞ்சு வண்டி ஓட்டுறோம், வேர்வை சிந்தி செஞ்சு நமக்காக உழைக்கிறோம். ஆனா ஜெபம் பண்ணி வேர்வை சிந்தனமாம்னா அது அது அடுத்த லெவல். அது எவ்வளவு உயர்ந்தமான ஒரு நிலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக நேரங்களில மின்சாரம் எல்லாம் இல்லாதபடிக்கு இருப்போம், வேர்வை கொட்டிக்கிட்டே இருக்கும், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் அப்படிப்பட்ட காரியங்கள் உண்டாகதான் செய்கிறது. ஆனாலும் ஆண்டவருடைய அந்த ஜெபம் நம்முடைய ஜெபமா மாறணும்னு ஆண்டவர் விரும்புறார். அவருடைய ஜெபம் நம்முடைய ஜெபமா மாற. சீடர்களை பார்க்கும், துக்கத்தினால அவங்க தூங்குறாங்களாம். லூக்கா 22 அதிகாரம். துக்கத்தினால அவங்க தூங்குறாங்களாம். ஆனா இயேசுவோ அவர் வியாகுலப்பட்டு, துக்கத்தை காட்டிலும் இன்னும் உயர்ந்த லெவல் வியாகுலம். நீங்க அப்படிப்பட்டவர்களை தேடி ஆண்டவர் வருகிறார். ஆண்டவர் அப்படியாய் நம்மை மாற்றுவாராக.